அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும். இன்று புத்த மூச்சு தியானத்தில் நான் 18வது பயிற்சி முறையை பார்க்க போகிறோம். இந்த 18வது பயிற்சி முறையில் முக்கியமாக மனம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். உள்மூச்சு வெளிமூச்சுடன் நம் மனதில் ஏற்படுகிற இன்பமான இயல்பான உணர்வு, துன்பமான உணர்வு, இரண்டும் மற்ற சமமான உணர்வு, அந்த மனதினுடைய தன்மைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஏன்னா மன உணர்வுகள் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த வேறுபாடுகளை உன்னிப்பாக உள்மூச்சு வெளிமூச்சோட கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த 18வது பயிற்சி. அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம உடம்புல ஒரு வாசனம் போட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதில் வலி வரும். அந்த வலி உங்களுக்கு ஒரு துன்பமான மனநிலையை கொடுக்கலாம். அதே மாதிரி வெளியே சப்போஸ் ஓசைகள் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி ஒரு துன்பமான ஒரு எரிச்சலான ஒரு உணர்வை கொடுக்கலாம். இது எல்லாமே வெளிப்புறத்துலேருந்து நமக்கு வர்றது. அது இல்லாமல் நம்மளுடைய பழைய நினைவுகளோ இல்லை நம்ம மனம் ஒவ்வொரு எண்ணங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நமக்கு ஒரு இன்பமான உணர்வை கொடுக்கலாம். மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கோம், நல்ல மெடிடேஷன் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு சுகமாக இருக்குது, அப்போ அது ஒரு இன்பமான உணர்வு. அப்போ அந்த மனம் ஒரு இன்பமான உணர்வை அனுபவிக்குது. அதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல் துன்பமான உணர்வுகள் வந்தால் நாம் அதையும் கவனிக்க வேண்டும். இரண்டு மற்ற சமமான உணர்வுகள் இருந்தால் அந்த சமமான உணர்வுகள், என் மனம் சமமான உணர்வுகளை உணர்கிறேன் அப்படின்னு நாம் உள்மூச்சு வெளிமூச்சோட கவனிக்கணும். புரியுதா? நம்முடைய மனம் இன்பமான உணர்வுகளாக இருக்கா, துன்பமான உணர்வோடு இருக்கா, இல்லை இரண்டு மற்ற சமநிலையான உணர்வுகளோட இருக்கா அப்படிங்கிறத உள்மூச்சு வெளிமூச்சோட கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த 18வது பயிற்சி. அப்போது ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு திடமான முடிவு எடுக்கும் திறன் நமக்கு இதில் கிடைக்கும். ஏன்னா மனசு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது துன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குதா, இல்லை இன்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குதா, இல்லை ரெண்டு மற்ற அலைபாஞ்சிக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நாம் கவனிக்க அப்போ நம்ம கரெக்டான தீர்வு, திடமான முடிவு நாம் எடுக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ மனம் ஒரு முடிவெடுப்பதற்கு தயாராகிவிடும். அந்தளவுக்கு மனம் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுதான் இந்த 18வது பயிற்சியில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பலன். அப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை எட்டி மிதிச்சிருந்தாங்கன்னா அப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது சந்தோஷமான மனநிலை. அதே பையன் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் நம்மளை எத்துனாங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? கோவம் வரும். ஆனால் ரெண்டும் ஒரே ஆள், ஒரே விதமான செயல். ஆனால் உங்களுக்கு முதலில் இன்பத்தை கொடுத்த உணர்வு இரண்டாவது துன்பத்தை கொடுத்து விட்ட உணர்வாக மாறிவிட்டது. அப்போது நம்முடைய மனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன் அதையும் எப்பவும் போல நம்ம எடுத்துக்கக்கூடிய மனநிலையில் நாம் இல்லை. ரெண்டு பாரபட்சமாக பார்க்காம நடுநிலையாக இருந்திருக்கோம்னா நமக்கு எந்த துன்பங்களும் கிடையாது. அப்போது அந்த மனதின் அலைபாயும் தன்மை, எடுத்துக்கொள்ளும் தன்மை நல்லா ஈவனாக பேலன்ஸ் ஆகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும். அப்போ நமக்கு முடிவெடுக்கும் திறன் நமக்கு வரும். அப்போ தேவையில்லாத துன்பங்கள் வராது. அதுதான் இந்த 18வது பயிற்சியுடைய முக்கியமான விஷயம். அப்போ ஒவ்வொரு உள்மூச்சைக்கும் வெளிமூச்சையும் கவனித்து கொண்டிருக்கிறோம். மனதின் உணர்வுகளை கவனிக்கிறோம். இப்போ 17வது பயிற்சியில் திடமான மனசுடன் இருக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி 16வது பயிற்சிகளில் உள்மூச்சு வெளிமூச்சு இருத்தல் நிலையை நம்ம கவனித்து உச்சத்திலேருந்து என்னென்ன உணர்ச்சி இருக்குது. ஒரு இடத்துல அரிப்பு இருக்கும், ஒரு இடத்துல இச்சிங் மாதிரி இருந்துட்டு ஒரு மாதிரி சுரசுரன்னு இருக்கலாம், இல்லை ஒரு தென்றல் காற்று அடிக்கலாம். இந்த மாதிரி உணர்வுகள் உடம்புல எங்கெங்கெல்லாம் என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குன்னு உச்சத்திலேருந்து கவனிச்சுக்கிட்டே வந்தோம். 17ல் திடமான மனசில் அதை உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனித்தோம். இப்போ 18வது பயிற்சியில் மனம் இன்பமான உணர்வை அனுபவிக்கிறதா, துன்பமான உணர்வை அனுபவிக்கிறதா, இரண்டு மற்ற சமநிலையான உணர்வுகளை கவனிக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அதுதான் 18வது பயிற்சி. மிக அற்புதமாக இருக்கும். நல்லா தியானம் பண்ணுங்கள்.
மிக அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். மிக அமைதியாகும். முடிவெடுக்கும் திறன் வலுப்பெறும். அதனால் 18வது பயிற்சியை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். அதே போல் இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் தியானம் செய்யட்டும். நான் சொல்லிக் கொடுக்கறத விட நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்போது உங்களுடைய கர்மத்தில் ஒரு புண்ணியம் சேரட்டும். நன்றி, வணக்கம்.